பார்க்கக்கூடாது. முறைப்படி நீயே அதை எடுத்து கொடுமா. ஏமா சாப்பிட்டாம அப்படியே வச்சுட்ட? புரிகிறது. நீ இருக்கிறது என் பக்கம் அல்லவா, அதனால வந்துடுச்சு வெக்கம். இல்ல இல்ல, கல்யாணம் எனக்கு புதுசு பாருங்க, அதான் என்னமோ போல இருக்கு. எதுவுமே புதுசுல அப்படித்தான் இருக்கும். கிருபா, ஜஸ்ட் மினிட், இதோ வந்துடுறாமா. என்னது இவன் எங்க போறாரு? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே புதிரா இருக்கு. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலையே. கிருபா, என்ன இருந்தாலும் அவர் உன் மாப்பிள்ளை. சமாளிக்க தெரியாதே நீ பெண்ணாகவே இருக்க முடியாது. அவர் வரும் வரைக்கும் மனசை போட்டு அலட்டிக்காம சும்மா இரு. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? என் மனசுல பட்டதான் சொன்னேன். இது தப்பா? கிருபா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு சரிக்கவே இல்லம்மா. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. கிருபா, நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா, கொடுத்து வச்சேன். இதுல வேற சந்தேகமா? கிருபா, நீ எப்பொழுதும் என் பக்கத்திலே இருக்கணும். அதான் சொல்லிட்டீங்களே, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. உன் மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் இல்ல? என்னால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியும். இந்த அருமையான சோலையிலே காதல்
என்னால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியும். இந்த வயசுல இவனுக்கு இப்போ திருமணமா இல்ல பணத்தை கொட்டி நம்மள விலைக்கு வாங்கியிருக்காரா? இப்படி எல்லாம் நீ கேட்க ஆசைப்படுற இல்லம்மா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. கடவுள் இட்ட வழியில தானே கல்யாணம் நடக்கும். இறைவனிட்ட வழி எப்படி? ஆனா வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்ச்சி தான் என்ன இப்படி எல்லாம் மாத்திடுச்சு அம்மா. எதிர்பாராத நிகழ்ச்சியா? ஆமா, வெளியே போனா விருப்பத்தோட பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அவர் ரத்த கொதிப்பு ஏற்பட்டு பசுக்கிட்டு செத்துட்டம்மா, செத்துட்டான். நான் குடிச்சேன். அவன் செத்த 3ஆம் நாள்ல இருந்து நான் மூச்சு விடாம குடிச்சேன். முடிவு அந்த குடிக்கே அடிமைட்டேங்கிறவா, அடிமைட்டேன். இத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்போ எதிர்காலத்துல என்ன கவனிக்க ஒரு துணை தேவைப்படும். இந்த எண்ணம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டாம்மா, வந்திருக்கவே மாட்டான். நானும் அப்படித்தாங்க. 5 பொண்ணு பெற்றா அரசனா ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப ஒண்ணு பார்த்தாலே போதும்மா. எங்க அப்பாவுக்கு நான் 6வது பொண்ணு. 5 பொண்ணுகளையும் ஆட்ட வித்து மாட்ட வித்து கடைசி ஆசையும் வித்து எங்க அப்பா எப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒடுக்க துணி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம துடிச்சேங்க. இல்லைன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் எவ்வளவு கோஆபரேஷன் பாத்தியா? நம்ம 2 பேருமே இல்லாம தான் கட்டிக்கிட்டோம். நான் பொண்ணு இல்லாம கட்டிக்கிட்டேன், நீ பொருள் இல்லாம கட்டிக்கிட்ட. மூச்சு தடலாம் படபடப்பம் என்னையுமே குறையில்லையா? வண்டி இறைச்ச விடுங்க விடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அது இல்லைன்னா எனக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை டாக்டர், சம்பந்தமே இல்லை. அப்படின்னா வேற டாக்டர் பாருங்க. ஒரு ஊத்து நாத்தம். ஆமா, அந்த ஊத்த நாத்தத்தையும் படுத்துக்கிட்டு உமக்கு 2 வருஷமா சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒழுங்கா பீஸ் வந்துருக்கா? 2 வருஷமா சரியா வாடகை படமே வரலையா? வாடகைன்னு சொல்லி தாடகா மாறிட்டு பேசுறீங்களா இல்ல நோக்கி மருந்து குடிக்கீங்க? பாக்கி பணத்தை கொடுத்துட்டா உமைக்கு சோக்கெல்லாம் பறந்து வேறையா? தற்சமயத்துக்கு வாங்க வாங்க மிஸ்டர் பெரியசாமி, நீங்க போயிட்டு நாளைக்கு வரலாம். தற்சமயத்துக்கு தற்கொலை பண்ண வேண்டாம். இந்த பெரியசாமி 90 வயசு வரையும் சாக போவதில்லை. அது வரைக்கும் வட்டி வாடகை உடம்புக்கு என்னன்னா உங்க அப்பா 4 சாத்து சாத்துனா எல்லாம் சரியா கால நேரத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா உனக்கு காய்ச்சலும் இல்ல கோச்சலும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? இப்போ அம்மா பங்கஜம் மறந்து வாங்க வந்தியா? ஆமா, லெட்டர் வந்து கிடைச்சிருக்கேன். பொண்ணா பிறந்துட்டாரு, லெட்டர் வந்துகிட்டே இந்த பட்டு முட்டை ஆஸ்பத்திரியில கெட்டு போனவங்க யாரும் இல்ல. ஒட்டு போட வந்த சுட்டு போசிக்கிறோம். அப்படின்னா கெட்டு போனவங்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. நேரத்துக்கு ஒருத்தங்க வந்து ஒப்பாரி வச்சான அது எதுக்கு? பாட்டு ஓடி போயிட்டானா ஒப்பாரி வைக்க யார் ஆஸ்பத்திரியா கிடைச்சு? நான்
இவ பங்கஜத்தை ஒண்ணு பகிரங்கமா லவ் பண்ணுறேன். செவுட்ல அடிப்பேன். போராட்டம் நடத்தியாவது இவனுக்கு கடத்துல நான் மாலைய போடல. அப்படி ஏங்காத கடத்துக்கு மாலை போடல. நான் இந்த பங்கன் பாக்கிற நடத்திக்கிறோம். மாத்திரை வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 வச்சு சாப்பிட்டேன். கண்ணாகரன் காவுக்கு பின்னால இருக்கிற குப்பத்துல ஆப்பிள் சைஸ், ஆரஞ்சு சைஸ் இப்படி ரகரகமா பொண்ணுங்க இருக்காங்க. நீ நினைச்சா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க ஒரு கோடீஸ்வரனாக மாறிடலாம். அந்த ஆட்ட சங்க விவகாரம் நமக்கு வேண்டாண்டா. நான் கேட்கிற நேரமெல்லாம் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் வாங்கனி மோதம் பகவதிபுரம் சொத்தில் பாதி உனக்கு. அதை நீ கொடுப்பான்னு எனக்கு தெரியும். தெரியும் இல்ல? கண்டிப்பாக தெரியும். இப்போ நீ போய் பாஞ்சாலி விஷயம் என்ன ஆயிரத்து கேட்டுட்டு வா. என்ன சொன்னான்? அவ கைய பிடிச்சு விட்டது பெரிய குற்றம் சொல்றேன். அந்த குமஸ்தாவுக்கு என்னோட அறிவு இருக்கு. பாலை பிடித்து இழுத்தால் கீழே வீழ்ந்து விட என்று பயந்துதான் கையை பிடித்து இழுத்தேன். அதுக்கு அவளுக்கு சம்மதம் வேணும்ல? சம்மதம் இருந்தால் நான் என்றா கையை பிடித்து இழுக்க போகிறேன். நாச்சிமுத்து, நீ போய் ரூம் நம்பர் 9 திறந்து வைத்துக் கொண்டு ரெடியாக இரு. செல்லவே திருபால 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரவுண்ட் அடிச்சு நானும் பார்த்தேன், அவளும் பார்த்தாள். ஆனால் என் ஆசைக்கு மட்டும் இணங்க மறுத்து விட்டாள். அவள் மட்டும் எஸ் என்று சொல்லி என் இடதுபுறம் இருந்திருந்தால் இந்த அருணாச்சலம் எந்த ஒரு பெண்ணையும் ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எந்த பொண்ணும் ஒன்ன ஒரு தடவை பார்த்துட்டானா பின்னாடியே வந்துடுவா. இப்போ நேரத்துல நிருபம் ஏமாத்துறது தோல்வி மட்டுமல்லடா, உனக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானமும். இப்போ என்னத்தடா பிச்சுட்டா? இந்த அருணாச்சலத்தை அடியோட மறந்துட்டு போனவன் இன்னைக்கு ஒரு 55 வயசு கிழவனுக்கு பொண்டாட்டி. குடிச்சு குடிச்சு குப்பரை விடுவான். குடிச்சு குடிச்சு தூங்காம கிடப்பான். அவன் நடிச்சு நடிச்சு நாள கடத்துவான். வடிச்சு வடிச்சு கண்ணீரா கொட்டுவான். இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா அவ பருவ துடிப்பு முடங்கியது போல இருக்கும். அவளை பழி வாங்கினது போலவே இருக்கும். அருணாச்சலம் கோயில் பூச முடிஞ்சு 5 நிமிஷத்துக்கு மேலாச்சு. அவ மட்டும்தான் வருவா. நீ மட்டும்தான் லாய்க்கு. நான் வரேன். என்னை கை உதறிய கள்ளி இங்கு காலம் கடந்தவனோட பள்ளி. தொடர்ந்து வந்தவரை துஷ்பிரயோகம் செய்தால் துள்ளி. இனி கட்டிய கணவனுக்கே வைக்கப் போகிறாள் கரும் புள்ளி. என் விடுவிற்காக உதிக்கப் போகிறது வெள்ளி. அப்போது அந்த கனீரசத்தை பிழிந்தெடுப்பேன் அவள் கர்ணத்தை கிள்ளி. அதே அருணாச்சலம் தான். ஆனால் உன்னை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டதே. ஆனால் அதே இளமை உன் முகத்தில் அப்படியே இருக்கிறது. நான் என்ன பெண்ணை கட்டி 5-6 பிள்ளைகளுக்கு அப்பனவா மாறிவிட்டேன். வருந்துறதும் திருந்துறதும் ஒரு மேரேஜ். இப்ப நான் ஒரு பேச்சுலர். நல்லா விசாரிக்காம கூட அவசரமாக போகிறாயே. அது ஒரு சர்டிபிகேட் தானே. கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்கிறத வெளியில காமிக்கிறதுக்காக கட்டப்பட்ட அத்தாட்சி. அமெரிக்காவில் பாரு தாலியா கட்டுறான். சாத்திரம் பார்த்தா ஆத்திரம் சத்து விழுந்துருவா. எத்தனை நாளா உன்னை பாலம் பண்ணி தானத்திற்கு தண்ணி கேட்டேன். தாயா
போச்சுன்னா அது நீ செய்த புண்ணியம். மறுத்தால் நீ செய்த பெரும் பாவம். தோற்று வெறி யார் பார்த்திட போறார்? ஒரு கிழவனுக்கு பொண்டாட்டியா போகிறோம் இந்த போடு போடுகிறாயே. ஆனால் ஒரு குமரனுக்கு பொண்டாட்டியா இருந்திருந்தால் விடுவியா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்காவது ஒரு நாள் என் காலடிக்கு வரத்தான் போகிறாய். வர மறுத்தாலும் நான் உன்னை விடப் போறதாக இல்லை. நாச்சிமுத்து, ரூம் நம்பர் 9 திறந்து வைத்துக் கொண்டு ரெடியாக இருப்பாய். தற்சமயம் மூடி வைகிறார். நின்று பார்த்து ஒன்ன காணும். அப்படியே நம்ம சொர்ணமாட சாமி கோயிலுக்கு போய் ஒரு கும்பிடு கொண்டு வர்றேன். ஆபீஸ்ல ஃபைல்ஸ் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி. அதோட நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வேற. இல்லனா பர்టిక్యులர் டைம்ல வந்து மீட் பண்ணிருக்க மாட்டேனா? வந்திருந்தா 2 பேரும் நம்ம சொர்ணமாட சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. சொர்ணமாட சாமி மேல உயிரத்தான் வச்சிருக்கேன். ஸ்ரீ சிவம்பலிங்க சுவாமியும் முத்தாரம்மனும் இல்லைன்னா யாருடா உலகம்? அதான் திருவிளையாடலாசனை கேட்டிருப்பேன். அம்மைப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மைப்பன். ஆபீஸ்லயும் இதே பேச்சு, எங்க போனாலும் இதே பேச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு ஏதாவது வழி செய்யப்படாதா? 29 வயசுக்கு முன்னாடி எக்காலத்தோடு கல்யாணம் மட்டும் இல்ல. இதுவரைக்கும் பஸ் ஸ்டாண்ட சுத்தாம இருந்தா சந்தோஷம். பாஸ்கர், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லடா. இந்திர சபையில் இருந்து ஊர்வசியே வந்து நின்னாலும் அம்மையப்பனோட ஆர்டர் வந்தா தான் ஐயாவுக்கு கல்யாணம். எப்போது வரும்? என் மனசுக்கு தோணும். பொன்னையும் பேச்சையும் கேட்கிறப்போ வேடிக்கையா இருக்குடா. பாக்குறத கொஞ்சம் நிப்பாட்டு. இப்படி பாக்குறவனுக்கு நாகலோகத்துல பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஊசி முனையால கண்ண குத்திடுவாங்க. என்னடா அந்த பொண்ணையை பார்த்து நிற்கிற? மனசுக்கும் வாழ்வுக்கும் பொருத்தமான ஒரு மங்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சேரோ அந்த நினைப்புக்கு இலக்கணம் யார் தெரியுமா? அதுல போற பொண்ணு. ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது அடியோட மறந்துட்டியா? சரி, அதை மறந்துகிட்டு நான் பேசல. எங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டாரு. ஆனந்திய மனக்கலன்னா இந்த உடம்புல ஆகியிருக்காரு. நீ விஷத்தை கூட வாங்கி வச்சு எல்லாரையும் மிரட்டினாரு. தகப்பனாரோட உயிருக்கு ஒரு யமனா இருக்க நான் திரும்பல சங்க திரும்பல. ஊரறிய நாடறிய அவர் கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கொண்டு ஏதோ உலக ஒப்புக்கு வாழ்க்கை. இது மாதிரி என்ன எத்தனையோ பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களிலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்கள தான் நான் பார்த்துக்கேன். ஏண்டா நீ நினைச்சா சமாளிக்க முடியாதா? முடியாதுடா, முடியவே முடியாது. ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட வெறுப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவளை எனக்கு பார்க்கிறதுக்கே சலிக்கிறடா. என்ன இருந்தாலும் அது பொன்னடி பாவம் இல்லைன்னு யாரா சொன்னா? ஆனா ஒரு துளி கூட அவளை எனக்கு பிடிக்கலையே. எப்படியாச்சும் என் கற்பனை நாயோட நான் வாழ்ந்தாங்க. ஒரு நாளே ஒருத்தி அவளை எனக்கு நல்லா பிடிச்சது. ஒரு நாள் அவளோட வாழ்ந்துகிட்டு மறுநாள் செத்துட்டாலும் பரவாயில்ல. நீ என்னடா சொல்ற? பாஸ்கர், இந்த அநியாய ஏற்பாட்டுக்காக ஆலோசனை சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. இதனால நம்ம நட்புக்கு ஊழி ஏற்படும் நீ கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். உனக்கு எந்த வகையிலாவது துன்பம் வரதா இருந்தாலும் என் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுகிறேன். நிறுத்தவே முடியாதா? முடியாது. என் இதயத்தில் ஏற்பட்ட காயம் நான் இறக்கிற வரைக்கும் அது ஆறப்போறதா அதை ஃபயர் பண்ணி போறதுக்காக தான் மதுவை குடிச்சு
மயக்கமா இருக்கிறதுவா, மயக்கமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களையே நம்பி வந்திருக்க எனக்கும் உணர்ச்சி இருக்கு, பசி இருக்கு. அதனால உனக்கு என்னம்மா குறை? கடல் மாதிரி வஸ்து, காரு, பங்களா எல்லாமே இருக்கிறப்போ நீ ஆமா காரும் பங்களாவும் கண்ணி பசிய மாத்திரமா என்ன? தாம்பத்திய உறவு இல்லாத வாழ்வுக்கு என்னங்க தர்மம் இருக்கு? நீ அதை சொல்றியா? கிருபா, உன் உள்ளத்துல புரிந்து கிடக்கிற ஆசையெல்லாம் நிமிர்த்தி செய்ய நான் கடவுப்பட்டவன். பழகி பார்த்தா சும்மா தக்காளி பழம் மாதிரி தளதளன்னு இருக்கு. உன் முகத்தை பார்த்தா முக்கோடி வானார் இருந்தாலும் போதாது. 1000 காலத்து பயணம் அவ்வளவு சீக்கிரம் அஞ்சிடுமா? ஆஹா, நெருங்கிடு. ஆஹா, இவ்வளவு சாப்பிட்டா இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். சந்திரமகன், வணக்கங்க. ஆட்சி ஐயர் நெருக்கம் இருக்க சமயத்தில் வந்துட்டேன். பரவாயில்லைங்க, என்னங்க விஷயம்? அந்த பையன் அனசாமி இருக்கானே, அடி வாங்கித்தான் ஜாக போகிறான். எங்க அண்ணாச்சி மாவ அமராவியோட சேனை வாங்கி இந்த ஆப்பாட கடை வச்சிருக்கான். இவரு அண்ணாச்சி மாவட்ட சங்கிலி வாங்கியாடா? ஆமா, வாங்கின ஐயா, வாங்கின. டேய், குமரி பொண்ணுட்ட வாங்குறது தப்புன்னு உனக்கு புரியல? இந்த வயசுக்கு அப்புறம் உமக்கு ஒரு குமரி பொண்ணு இல்லாம இருக்க முடியலையே. இந்த மாதிரி உள்ள குமரன் இளமையான பஸ்நாட்டியம் ஸ்டைலான மாப்பிள சும்மா இருப்பாரா? நான் முறப்படி கட்டி வச்சிருக்கேன்டா, குறையாடா நின்றுகிட்டு இருக்கு. உரிப்பாரு அப்பருக்கு தெரியாம இந்த பொண்ணு கொடுத்து தப்புன்னு சொல்லுப்பாரு. அவன் வாங்கியிருக்காடி ஓவியம் ஒன்னேதான் வருது காணுல, ஒன்னேதான் வருது காணும். அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு அடுத்த செகண்ட் இந்த அரசாங்க வீரோட இருக்கவே மாட்டான். பாத்தீங்களா பேசுறதா? நம்ம சொந்தக்காரர் எனக்கு 250 ரூபாய் வாடகை பணம் கொடுத்து விட்டாரு. அதை என்ன பண்ணோம் கேளுங்க. என்னடா பண்ண? அது சத்தியமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கொத்து புரோட்டா திங்கணும்னு ஆசை. 2 தான் சொன்னா ஒரு கட்டிங்க வாங்கி உள்ள தள்ளிக்கிட்டு போய் தின்னா 6 நாள் அழகு சாப்பாடு இல்லையா? நாளை சாயந்தரத்துக்குள்ள ரூபா வந்து மறுபடியும் சேரலன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி போய் பணம் தரவே இல்லை. அதெல்லாம் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணி போய் ரிப்போர்ட் பண்ணி கிழிப்பாரு. எங்க மயிரி மோகன் ஐயா ஏட்டு பாத்தீங்களா? நான் சொல்றேன், கேவலமா கேட்டுடுங்க. மிஸ்டர் பிரீசன், உங்க பணத்தை நான் பே பண்றேன், நீங்க போலாம். இவங்களோட பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுங்க. நான் வருகிறேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? போட்டா புலி ஆளுநரே யாரும் அந்த கதை. சாயங்காலம் இங்க வந்து பாரு. நாளை காலையில் இங்க வந்து பங்கத்தை யார் சந்திக்கிறது? ஜாமீனுக்கு நான் வரமாட்டேன். ஐயா, அப்படின்னா நான் வந்துடுறேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? இல்லாம முடியாது. கிருபா, எப்படி போங்க? கிருபா, கிருபா,
கேட்டியா நீ தெரியாம கேட்க சரி அடவுடு பாத்துட்டு போயிட்டாரு நம்ம ஆனந்தி அம்மா இருக்காங்களா அடி பாவி மொத்தம் ஏன் ஒன்னால காப்பாற்ற முடியலன்னா சாபப்படாதாட்டி ஐயோ கட்டல தூக்கிட்டு இருக்காங்கயா கதை அப்படி போ ஆமா சொல்லு உனக்கு காய்ச்சல் எப்படி கொஞ்சமாவது குறைச்சலுண்டா கம்ப்ளீட்டா குறையலையா அதனாலதான் திராட்சை வாங்கிட்டு வரல அதுக்கு பெருவாரி செலவா ஒரு பாவாடையும் லவக்கையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி உள்ள பொண்ணு யாரு இப்ப சாரி கட்டுறாங்க பாவாடையும் லவுக்கையும் போட்டுக்கிட்டு பார்க்கில போய் நின்னு பாரு அப்படி பண்ணிட்டு அது நடந்தா 10,000 இளைஞர்கள் நல்ல பாம்பு பார்த்துக்க நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டா வருவாங்க என் பரம்பரைக்கு என்ன குறைச்சிருக்கா ஒரு நாள் குடத்தை கொஞ்சம் தூக்கி பைப்புல வச்சு அனுப்பிட்டாங்க ஒண்ணு இல்லம்மா குடத்தை கொஞ்சம் தூக்கி விடு நானும் தூக்கி அப்படி விட்டேன் கைப்பற்றிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு குடத்தை எடுத்து அடிச்சதோட என்ன விட்டுடலாம் இல்லையா என்ன அடிச்சு உருட்டி என் உடம்பெல்லாம் கக்குஸ் அவளை கட்டிக்கிறத விட வாங்கிட்டேன் அடிப்படை சாகிறது எவ்வளவோ பெட்டர்னு அங்க அதுக்காட்டி பாவாடையும் லவுக்கையும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் மஞ்சளாவோட கம்மலை அடக்க வச்சு வாங்கிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஐயா ஒரு நாளையா உடுத்துக்கிட்டு அம்மா யோ உடுச்சாதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி கல்ல போட்டு வந்த மட்டும் மூச்சு வாங்குதாய் ஒரு தினம் பச்சை வெள்ளமாவது கூட ஆமா சத்தியமா சத்தியமா ஒண்ணு கட்டிக்க போறோம் ஐயா ஒண்ணுமே இல்ல பாவாடையும் லவ்கையும் விலைக்கு வந்திருக்கு யாரு மேல கேட்க வந்து வேற ஒண்ணு ஐயா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க உள்ள குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் படிச்ச பெரிய டாக்டரையே கல்யாணம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு தலையெழுத்து வேணும் இல்லையா என்ன மாட்டாங்க தங்களை பற்றிய ஒரு இழி மனப்பான்மை எந்த குறையுமே வராது இதுக்கெல்லாம் இழிவு மனப்பான்மை தான் காரணம் நீ ஏழ்மையை பற்றி சொல்ற இதே நேரத்துல காசுக்கு ஆசைப்பட்டு காட்டேரி மாதிரி கொள்ள கட்டி எத்தனை பேர் கனிகள் இருக்கான்னு தெரியுமா அதெல்லாம் பற்றி எனக்கு எங்கேயா தெரியும் நீ காஞ்சிபுரத்தை கட்டி கடத்தலுக்கு போறா வேலைக்காரின்னு வந்து எவன் சொல்லுவான் என்னங்க வீட்டு கறிக்கிட்ட பேசுறீங்களா இல்ல வெளிய கறிக்கிட்ட பேசுறீங்களா சந்தேகம்
கொண்டாந்து கொட்டுறியா? கள்ள மனசுக்கு ஆத்திரம் வந்தா கண்டவனை பழைய போடுமா? இவளை நினைச்சு இப்படி எல்லாம் சாடுறா? நீங்க இதெல்லாம் பஞ்சகத்துக்கு காஞ்சிபுரம் எடுத்து குடிப்பீங்களே, அப்ப சொல்லுங்க பதிலுண்டா இது. அவளுக்கு காஞ்சிபுரம் எடுத்து கொடுக்கிறாளே நான் சொன்னேன். அவ காஞ்சிபுரத்தை கட்டிக்கிட்டு கடை தெருவுக்கு போனா அவ வேலைக்காரி எவன்கிட்ட சொல்லுவா? அவளுடைய மன சந்தோஷத்திற்காக தற்சமயம் யா மனதில் கொட்டது மறைக்காமல் சொல்லியிருக்கேன். சொல்லப்படாதா? ஒரு கன்னி பொண்ணை பார்த்து ஒரு ஆணா பொண்ணு எப்படி சொன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் சொல்லுங்க. ஆனந்தி, நீ சொன்ன வினாக்கானம் எல்லாம் விஸ்தரித்து பேச போனால் சுடுகாட்டுக்கும் எனக்கும் தூரமே இருக்க முடியாது. ஏதோ அலைமுகத்தில் எரியப்பட்ட மரக்கட்ட மாதிரி நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். அது கரைக்கு மறுபடியும் கடலுக்குள்ளே எரியாதான். எங்க அப்பனே என்ன தூக்கி கடலுக்குள்ள வீசிட்டா, நான் இனி யாரை தூக்கி என்னென்ன வீச போறேன்? இங்க பாருங்க, பெண்களுக்கு பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை என்னால மீறவே முடியாது. சரிங்க, சாப்பிட்டு அடிவாரம் பார்க்காமல் ராணியை பார்க்கிறாய். அவன் என்ன விக்ரமாயிட்டனா? இவனுடைய விருப்பத்திற்கு வெற்றி மார்க்கம் தேடு. தான் இருக்கும் தகுதியற்ற உறவை மறந்து என்னை தட்டி பேச வேண்டுமானால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? கடந்து விடவில்லை. உன் கற்பனை கோட்டைக்குள்ளே அந்த காவிய தலையை நீ காணத்தான் போகிறார். இந்த அருணாச்சலம் நேர்த்த காரியம் அடிகளிந்து போனதாக ஒரு நகராதியே கிடையாதடா. கண்மலப்பட்டு என்மனம் தொட்டு பொன்மனம் கட்டு போனவள் அந்த தாமரை மொட்டு, அந்த பூவனை சிட்டு சிந்தையை விட்டு சென்ற நாள் தொட்டு நான் ஒரு உன் ஆசை விழுந்த வட்டு நமக்கு மட்டும் தெரிந்த குட்டு ஒட்டு மொத்தமாக கட்டு கொலையா போவது நம் புத்தியில் ஏற்பட்ட மட்டு. என் பட்டு நெஞ்சிலே ஒட்டு இருக்க போகிறதா அவனுடைய குங்கும பொட்டு. அதுதான் நான் பாடும் ஆனந்த மெட்டு. அப்பாடினுக்கு தேவையில்லை இன்பத்தின் சொட்டு. பிறகு நீயே மேளத்தை கொட்டு தாலியை கட்டு. அருணாச்சலம் விடுதிக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு முடிச்சார். வச்சாத விடுதலை அது எனக்கு தேவையில்லை என்று அப்போதே சொல்லிவிட்டேன். 50 வருஷம் பாரில இருக்கிறது சரி, 5 வருஷம் இதை நடத்துறது சரி. நான் நினைத்த காரியம் முடியாமல் எதற்கும் ரெடியாக போவதில்லை. என்னை ஏமாற்றிய ஒருத்தியை ஏமாறியாக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். இப்பவே செலவுக்கு பணம் பத்தாது. அடுத்த மாசம் வேற என் தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு. நான் எப்படி நடத்துவேன்? எவ்வளவு பணம் தேவை? 5 லட்சம். 5 லட்சம் தானே நான் தரேன். அருணாச்சலம் சந்தோஷமா போயிட்டு வா. நாச்சிமுத்து சொல்றதும் எனக்கு சரியா தான் படுது. எப்படி சொல்கிறாய்? அவன் சொன்ன மாதிரி அந்த விடுதியை எடுத்து நடத்தி பணத்தை சேர்த்துட்டான். ஏமாந்துட்டு இருக்கவங்க எல்லாம் தாமாகவே உன் காரணி வந்துடுவாங்க. அந்த ஏற்பாட்டை உங்களுக்கு முன்னாடியே பண்ணி வைத்து விட்டேன். ஆனால் இன்னும் ஒரு மாதம் போகட்டும். அப்பனா, நாளை மத்தியான சாப்பாட்டுக்கு சில்கானா ஹோட்டலுக்கு வந்துவிடு. சரி, நான் வரேன். பட்டத்து ராணியின் இடத்தை பூர்த்தி செய்ய அந்த கிழவனுக்கு திட்டமே இல்லை. சரியான கட்டத்தில் என் சிந்தனை வட்டத்தில் அவளை கொணர்ந்து என் திட்டத்தை நிறைவேற்றினால் எட்டத்தில் இருக்கும் இறைவனாலும் என் கொட்டத்தை அடக்க முடியாது. கண்ணுறங்கி விளைக்கட்டும், காரியத்தை கணிசமாக்கி விடுகிறேன். மதன, தாங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? தெரியும். ராமனுக்காக காத்திருந்த சீதையும் அல்ல, சாம்ராஜ்ய நாயகன் துஷ்யந்தனுக்காக தடம் பார்த்த சகுந்தலையும் அல்ல, கம்ப நாடனின் ஆக்கத்தையும் காளிதாசனின் தொலைப்பையும் தாண்டி நிற்கும் ஒரு காவிய நாய் இல்லையா கிருபா? இருவரின் இதயங்களும் இரண்டர கலந்த பின்னால் தாங்கள் என்னை விட சிறப்பாக எதைத்தான் காணப்போகிறீர்கள்? நெருக்கமாக நின்று உருக்கமாக பேசுகிறாயே. சுருக்கமாக சொல்ல போனால் இறுக்கமான இன்பத்தை இறுக்கமாக தருவதற்கு எளிதரசி உன்னை தவிர வேறு யாராலும் தருவதற்காகத்தான் வந்தேன். ஆனால் தாங்களோ தகுதியை இடை போட்டு சங்கம் தமிழ் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சங்க தமிழுக்கோ முதுமை இல்லை, அது இந்த தங்க தேருக்கும் புதுமை இல்லை.
வடதிசை கண் மதுவுடன் பேர்ந்து திடமுடன் வீரம் பேசி ஆரியரின் அடமைக்கு அடக்கி ஆண்டு மடமலை இமயத்தின் பிடரியிலே படைபல வெற்றிட நெற்குடியை பறக்கவிட்ட குடதிசை கோமார் குட்டுவனின் தம்பி வாழ்ந்திருந்த காலத்தில் நீ மட்டும் இருந்திருந்தால் தம் காப்பியத்தின் கதாநாயகி பொறுப்பினை கண்டிப்பாக உனக்கே கொடுப்பேன். எத்தனை அன்பு, எத்தனை இன்பம்! நாயகன் என்றால் இப்படி அல்லவா நாடகம் ஆட வேண்டும்? படபடப்பு மாறி இப்போ ஒரே பெரிய வயிற்று ஊத்தம். எங்கேயாவது கொல்லாவட்ட கலாண்டு சாப்பிட்டியா? கொல்லாவட்ட கலாண்டா இப்படிதான் வந்து ஊதும். சத்தியமா இல்லைங்க. அப்போ வியாதி இறக்கணும். நானும் அதைத்தான் நினைச்சேன். முன்னால குடுத்தியில குளிச்சா அதையே கொடுங்களாம். அதெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்ப நான் என்ன பண்றது? நேர மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் வியாதிக்கு மாத்திரைன்னு கேட்டா போதும். ஒரு நாளைக்கு 8 லட்சம்
சாப்பிடணும். இந்த ஊத்தத்துக்கு எத்தனை சாப்பிட்டாலும் தாக்கு பிடிக்கும். ஆமா வணக்கம் டாக்டர். ஆமா நானும் பாக்குறேன். நீ எப்போ பெரியசாமி இருக்கிற நேரம் பார்த்தானே வர்ற. என்ன டாக்டர் இப்படி எல்லாம் நடக்கிறது இயற்கை தானே? ஐயா வா. ஆமா நானும் பாக்குறேன். எப்பவும் நீ பங்கேற்று வர நேரம் பார்த்தானே வர்ற. ஐயா, அதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க. நான் என் கதையை தானே சொல்ல வந்தேன். ஆமா உனக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பெல்லாம் ஒரு ஆட்டம். மூளோட ஏதோ உள்ள போற மாதிரியும் வெளிய வார மாதிரியும் ஏதோ பியாப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா எல்லாரும் அறியும்படியா அந்த பேய வளர்த்திடுமா? ஆமா, அப்பதான் ஒழுங்கமா இருக்கும். இப்ப வா. புரிஞ்சிருக்கணுமா? அம்மா அப்பா, இது எங்க போய் முடிவோ தெரியல. பக்கத்தால என்ன மாடு வர போறோம் கடவுளே. என்ன தெரியாதா? ஏன் ஊருக்கே தெரியுமா? உனக்கு தெரியலையா? நான் தாண்டா ரத்த காட்டேறியா? ஆமா ஏன் இதை பிடிச்சி இப்படி விழுகிற? ஒரு பாயாச பாரியா உண்டாடே. அந்த காரணத்தை சொல்லு. ரேசாமியா ஆளே இப்படி. உன் வயிற்று ஊத்துறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தாண்டா. செய்யணுப்பா ஒரு பாட்டு ஆரம்பிடா. நீ எனக்கு செய்யலாம். இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிய இருக்கு. இந்த மாதிரி இன்னைய வாடகை கட்டடங்களுக்கெல்லாம் வாடகை அதிகமா வாங்கிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. உண்மையில இருந்து பசி பட்டினி யாராவது வந்து கேட்டா அதுக்கு நான் 50 100 மறுக்காம கொடுத்துரு. கொடுக்கல நான் கொடுத்துருப்பா. உடனே உருவி மாலையா போட்டு விடுறேன். இவ்வளவுதானா என்ன இருக்கா? சொல்லு. இவ்வளவுதானா என்ன இருக்கா? யாரு எந்த திருநீர் எந்த மந்திரத்தை போட்டாங்க? இந்த கூட்ட விட்டு மட்டும் வேதல போக மாட்டான். ஆமா ஆமா. ஏன்டா? இந்த சலனத்துக்கும் என்ன இருக்காது வெடிக்கோடி இவளுக்கும் போன ஜென்மத்திலே தொடர்பு இருக்குடா. அத இந்த முகூர்த்தத்துல இந்த சலனத்துக்கு முகூர்த்தம் முடிச்சு வச்சா நான் மரங்காட்டுகளுக்கு ஓடி போயிருவேன். ஆமா என்ன? ஆ. இப்பதான் உங்களை பத்தி தெரியுது. என்ன? நல்லா இருக்க மாட்டேன். மரத்துல இருக்க கரையா இருக்கு தெரியுமா? கரையா அரிச்சு போடுவேன். ஆமா இங்கே போடுவேன். என்னத்தான் போடுவேன்? கரெக்டா போடுவேன். சொல்லு. இப்படி நம்பாதீங்க. நிஜமாவே கல்லாண்டதான் ஆண்டேன். நிஜமா சோசிச்சு பாருங்க டாக்டர். ஆமா. அப்படின்னா ஊச்சியாட்ட கோயில் கட்டி வச்ச பண்ண அப்படியே இருக்கு. நிஜமா படுத்துட்டு வா. கருங்குளத்துல சாராயம் குடிச்சிட்டு கிடந்தா என்ன யார் இங்க தூக்கிக்கிட்டு வந்தா? அடுப்புல இருந்தா ஆண்டிதான் ஏத்திட்டு இருந்தான். டாக்டர்
கேவலமா இருக்கு. அப்பா துரியோதன படத்தை பறி கொடுக்க பார்த்தேனே. படுபாவி. எங்க போனா உன்னை நம்ம சிக்கன் சின்னையா அம்மா வந்து தூங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீ ஒரு கிளாஸ் காப்பி கொண்டு சின்னையா அம்மா இல்லாத இந்த நேரம் இந்த காரியம் பண்றது அவ்வளவு நல்லா இல்லை. காப்பி கொண்டு வந்து கொடுக்கல தப்புன்னு இல்லையே. இல்லையா அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது பேசுவாங்க. ஆனா கொண்டாந்து கூடம்மா. சரியா கொண்டு வரேன். இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையா போச்சு. சொன்னாலும் தகராறு, சொல்லாட்டியும் தகராறு. பேசாம சன்னியாசம் போயிடலாம் போல இருக்கு. அவருக்கு காப்பி கொடுத்தது நீ என்ன அவருக்கு பொண்டாட்டியடி? இல்லம்மா ஐயா தான் வற்புறுத்தி கொண்டு வர சொன்னாங்க. அப்போ அவர் பின்னாடியே பார்த்து சொன்னா நீ பின்னாடியே போயிடுவியா? சொல்லுடி. காப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுல என்னடி தப்பு இருக்கு? சீ, வாயை திறந்து பேசாதீங்க. அந்த காஞ்சி விடுத்து நினைக்கிறவன் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. பண்டகண்ட வேலையெல்லாம் செய்தா யாரும் பழகின்னு சொல்ல மாட்டாங்க. காரணமா வந்த வீட்டு வேலைக்காரி. செருப்பு காலுக்குதான், தலைக்கு இல்ல. என்ன காரணம் காட்டி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம். வேணா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். ஏய், நில்லு. உன்னை இப்ப யாரடி வெளியில போக சொன்னா? அடுப்பங்கரையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. போய் பாருடி. போடி. என்னங்க இந்த வீட்ல ஒரு மாதிரி புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அது நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டலாம். இந்த பாரு, நீ என்ன பத்தி என்ன இல்லாம நினைச்சுக்கிட்டு வரும்போது போகும்போது வழக்கு போடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. அப்படி கேளுங்க. என்னோட மனசுக்கு நீங்க சந்தேகம் ஏற்படாம நடந்துக்கிட்டா அதுவே போதுங்க. சரி, அப்படியே நடந்துக்கிறேன். சரிங்க, நீங்க நேத்து ஜலதோஷம் சொன்னீங்களே, இப்ப எப்படிங்க இருக்கு? வேண்டாம், பிடிச்சு பார்க்கலாம். பாஸ்கர். வாடா, இவன் தான் என் friend சங்கர். ஓ, அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அவர்தானே? அதான்தான். நீ போய் டிஃபன் கொண்டு வா. சரிங்க. சரிங்க, நீங்க ரெண்டும் பேசிட்டு இருங்க. பூக்கர் சவுண்ட் கேக்குது, நான் போயிட்டு வரேன். ஆமா, உன்னை எப்படிடா நம்புறது? பொண்டாட்டிய பிடிக்கலன்னு சொல்றேன். ஆனா இப்போ ஒருத்தர் விழுங்கிடுவீங்க போயிருக்கு. சமாளிச்சு போறேன்டா. கடைசி வரைக்கும் இப்படியே சமாளிச்சு போனா உனக்கு என்னதான் சொல். என் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லடா. அப்பா அழகா இருந்து நீ அழகில்லாம இருந்தா தாரா என்கிற நிலைமை இருந்து அவ தவறவே மாட்டான். பிடிக்கலேனாலும் இந்த சமூக கட்டுப்பாட்டுக்கு பயந்தவது அவ உனக்கு அடிமையா தான் இருப்பா. சொல்றது சரிதான்டா. ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்கே. பாஸ்கர், பாஸ்கர், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னங்க என் தங்கச்சி மாப்பிள்ளையும் இந்த வீடு வேணும்னு கண்டிப்பா கேக்குறாங்க. நீங்க அதனால வேற வீடு மாறி போனா ரொம்ப வசதியா இருக்கும். திடீர்னு எப்படிங்க போறது? முறைப்படி ஒரு 3 மாசம் அவதி கொடுங்க. நீங்க வேற ஒரு நல்ல வீடா பார்த்து செட்டப் பண்ணிடுவோம். நீங்க வேற ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு ஒன்று நான் வேற வீடு செட்டப் பண்ணி தரேன். சரி போங்க, நாங்க பின்னாடி வருவோம். அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம உடனே புறப்படுவோம். பாத்தியா? எப்படி பங்களா? நல்லா தான் இருக்கு. ஆனா மனசுக்கு ஒரு சாந்தியை ஏற்படுத்தினாப்ல இல்லை. இந்த வீட்டே மோசம் சொல்றா. பைப்பு 2, கக்கூஸ் 2, மின்மசரி 6, மொசைக்கு ரூம் 3, பெட்ரூம் 2. இத போய் நீ மோசம் சொல்றிய? உன் பொண்டாட்டிக்கு ரோசா வேணுமா? ஊட்டி ரோஸ் வர இங்க பாத்துக்கா பூத்து பூத்து கிடக்கு. என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் பிடிக்கணும்ல. தம்பியும் விவரம் நம்ம பேசுறீங்க. ஆண்களை கட்டாரு ஆசாக்கு அனுப்பி விட்டு விட்டேன். இதுல
கொடுத்தாலும் இஷ்டம் இல்லாத என்னங்க பண்ணுறது? அங்கே இங்கே வளைஞ்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 3 மாசம் டைம் கொடுங்க. தம்பி, இந்த சுற்று வட்டாரத்துல வேற எங்கேயும் ஒரு ஊர் பார்க்க போனீங்களா பெரிய சிக்கல் வந்து சேரும். கட்டில இருந்தா கதவு இருக்காது, கதவு இருந்தா கக்கூஸ் இருக்காது, கக்கூஸ் இருந்தா பைப் இருக்காது, பைப் இல்லைன்னா கக்கூஸ் என்ன பாடுபடும் பாத்தீங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உனக்கு லக்கு இருந்தா நீ சொல்லு. அது மாடியில் நிற்கிற பொண்ணு யாருங்க? அத சந்திரனுடைய மனைவி கிருபா. அவங்களும் இத மாநிலம் தங்கியிருக்காங்க. இடையில ஒரே ஒரு சேவல் மட்டும்தான். அது எந்த ஆப்ஷனும் இல்லை. அது மட்டும் இருக்கிறதுனால இங்கே தண்ணிக்கலாம். பாஸ்கர், அது பல வகையிலும் நன்மைதான். இங்கு பொம்பளை இருக்கிற விஷயம் ஆரம்பத்தில் தெரியாம எனக்கு இந்த வீடியோ போடு. அப்படா ஒரு பெரிய பிரச்சனையே சின்னப்பா. நல்லா பாரு, செம்ம நின்னு பார்த்துட்டு வா. முதல்ல வேண்டாம்னு சொன்னவன் திரும்பி ஏண்டா சம்மதிச்ச? அந்த பொண்ணை பார்த்து தானே பொண்ணு இன்னைக்கு இங்கே பாஸ்கர் விதி ஒன்ன விரட்டி பிடிச்சிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். என்னடா விதி? என் துன்பத்துக்கு கைமாறி கொடுக்க வந்த சிரஞ்சீவி அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா இப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா நன்மைக்கு வா போகலாம். முதலில் படுக்க வைத்துவிட்டு அப்புறமா வந்து பேசுகிறோம். அவருக்கு சுய உணர்வே இல்லையே. என்ன செஞ்சேன்? முன்பகைய காரணமா வச்சு அவரை ஏதாவது செஞ்சிட்டியா? சொல்லு. அளவுக்கு அதிகமாக குடித்து விட்டு லவஞ்சபுரம் சாலையில கடந்த மனுஷனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். நாகமணி லாரிக்கு அடியில நசுக்கி சாக வேண்டிய ஆளு. நல்ல காலம் நாங்க வந்து சேர்ந்தோம். நாங்க இல்லைன்னா உன் மாப்பிள்ளை இதற்கு முன்னாடி எவனோக போயிருப்பான். உன் மாப்பிள்ளைக்காக அருணாச்சலம் என்ன பாடுபட்டு இருக்கான்னு தெரியுமா? அந்த லாரி டிரைவரை அடிச்சு நோக்கி அவனுக்கு ரத்தமா வாந்தி. கடமையை செய்ய சொன்னாருடா காந்தி. இவன் வாய்க்கு போடணும் பூந்தி. செய்த உதவியே எனக்கு ஒரு சாந்தி. நீங்க செய்த உதவிக்கு பிராயச்சித்தமா எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். பகவான் என்பது பணத்துக்கு அடிபணியாது கிருபா. இது தமிழில் சான்றோர் சமரச சன்மார்க்கம். இது போன்று எண்ணம் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கும் இவனுக்கு இது ஒரு எளிய தொண்டு. இன்னும் எத்தனையோ உண்டு. இவன் முன்னோர்களும் செய்தார்கள் பண்டு. அப்படியே நடக்கிறேன் அதை மனதில் கொண்டு. கதிகலங்கி இருக்கிறாய் நீயும் அதை கண்டு. செய்த உதவியை மறக்க மாட்டான் இந்த சிக்கார பெண்டு. செல்லவே அந்த லாரி டிரைவர் என்ன ஆனாம் போய் பாருடா. ஓ, அந்த போயிட்டு போய். தமிழர் பண்பாட்டிலே வந்த இந்த தாதி சங்கிலிக்காக நீ தலைவலிந்து நிற்காய். குடிகார கிழவன் கட்டி அந்த தாலி உன் கொண்டையில் இருக்கும் பூவை பத்தி எடுக்க வந்த வல்லூர் என்னையே நாடிவிடு என்று நான் எக்காலம் விடவில்லை. உன்னையே எண்ணிப்பார். பிறகு தாபம் தழியாமல் எத்தனை காலம்தான் வேதாந்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். யார் வாழ்வின் அஸ்திவாரம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நீ அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ பார், மெல்ல மாட்டாமல் விளங்க மாட்டாமல் சொல்ல வந்ததை துடைத்துக் கொண்டே பேசுகிறாய். மாநிலத்தை அலங்கரித்து மன்மத பானத்தை வீசிக்கொண்டிருக்கும் மலர்களைப் பார். அவைகளும் வண்டுகளை அழைத்து தம் வாழ்க்கை துணையை வலுப்படுத்திக் கொள்கின்றன. அந்த இயற்கை
நேரத்தில் உன் உறவுக்குள்ளே ஒன்று கிடப்பது உனக்கு மட்டும் விதிவிலக்கா? கட்டிய கணவனோ தன்மயங்கி கிடக்கிறான். அவனை கட்டி அணைக்க வந்த கண்டாங்கி சேலை மட்டும் ஏனம்மா கதிகலங்கி நிற்க வேண்டும்? உன்னையே பின்தொடர்ந்து வா. உன் புருஷ பெருமா போதை கழிவதற்குள் உன்னை உன் கணவன் விழிக்கிறான். இங்கு நடந்த அவனிடம் கூறினான் உன் கணவன் உயிரோடு இருக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? நான் வருகிறேன். நிம்மதியா தூங்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவு இங்க வந்து பணங்களை பேசினானா? நான் குடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தேன். அப்படி சொன்ன பசங்களை நீ செருப்பு காட்டி அடிக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் அவங்க கொண்டு வந்து உங்களை வீட்டுல சேர்க்கலன்னா நாங்க மணி லாரி உங்களை நசுக்கி போட்டுட்டு போயிருக்கோம். இந்த பயில அபாரமா போய் அவங்கிட்ட சொல்லியிருக்காங்க. என் வயசு பொண்ணையும் கட்டி வச்சுக்கிட்டு இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடந்தீங்கன்னா என்னங்க எதிர்காலம் என்ன ஆகும்? இன்னைக்கு வீட்டுக்கு வந்த அந்த வாடகை பசங்க என்ன கெடுத்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? உங்களால எந்திரிச்சு தடுக்க முடியுமா? கிருபா, ஏதோ நடந்து போச்சுமா. பாட்டு நடந்த இடத்துல அந்த பயில திருப்பி ஊத்திட்டாங்க. நானும் கார் ஞாபகத்தை மறந்து காரை அப்படி மாத்தி போட்டுட்டேன். ஆனா சத்தியமா சொல்லி நான் ரோட்ல வந்து கிடந்தது அந்த லாரி வந்தது இது ஒண்ணும் சுத்தமா தெரியாது. இஷ்டம் உண்டுன்னா நீ எனக்கு சுவாரி போடு. ஆமா, என் வாழ்க்கையை மிச்சம் அது ஒண்ணுதானே.